வணக்கம் நண்பர்களே. விஸ்வாஸ் பல்கிங் சீரீஸ்ல நான் 106 காலையில் எழுந்துட்டு பல்ல வளைக்கிட்டு காலை உணவை சாப்பிட்டு மீன் எண்ணெயை வாயில போட்டு இனி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஓய்வு நாளாக இருக்கணும். ஆனால் இந்த வாரத்தில் நிறைய நாள் லீவ் போட்டேன் ஜிம்முக்கு. சரி, அதனால இன்னைக்கு பயிற்சி கொடுத்து வந்தலாம் சொல்லிட்டு காலையில் கிளம்பி வந்தாச்சு. பயிற்சி வந்து நேக்லஸ் போட்டுனா ஷோல்டரும் ஃபோராமும். ஷோல்டருக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷனாக ஷோல்டர் பிரஸ், அதில் ஒரு 3 செட்டை போட்டு அதன் பின் லேட்டில் ரைஸை உக்காஞ்சி போட்டேன், அதில் ஒரு 3 செட்டை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரைஸ், அதில் ஒரு 3 செட்டை போட்டு அதன் பின் ஃபேஸ் புல்லவர், அதில் ஒரு 3 செட்டை போட்டு ஷோல்டர் கூட முச்சாஸ் நண்பர்களே. அதுக்கப்புறம் ஃபோராம் பக்கம் வந்தாச்சு. ஃபோராமுக்கு ஒரு 2 வேரியேஷன் போட்டேன். நான் போற செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் கேப்ஷன்ல தரேன், வேணா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பைச்சோட்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. வீட்டுக்கு போற வழியில கறியை வாங்கினு வீட்டுக்கு வந்துட்டு மதியானம் உணவை சாப்பிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்து நாங்க பசங்க பிரியாணி சமைக்க போறானுங்க. நான் மறந்துட்டேன். அப்புறம் நீ கால் பண்ணி கூப்பிட்டானுங்க. அதனால அவனு கூட அங்க கிளம்பியாச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு காய்கறிலாம் அறிய ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னொரு பையன் மரத்துல ஏறி இளநீ அறுத்தான். அந்த இளநீல கிணத்துல விழுந்துச்சு. அதை எடுத்து மேல போட்டு அதுக்கப்புறம் இளநியை வெட்ட ஆரம்பிச்சிட்டான் நண்பர்களே. வெட்டி எல்லாம் இளநியை குடிச்சிட்டு நாங்க இளநீர் குடிக்கிற கேப்ல நம்ம பசங்க காய்கறி எல்லாம் அறிஞ்சு டபரால போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னொரு நண்பர் ஒருத்தர் யூடியூப்ல குக்கிங் வீடியோ பார்த்துட்டு அதுல வர மாதிரி உப்பெல்லாம் போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கறி எல்லாம் கொட்டி பயங்கரமா சமைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னொருத்தன் சைடில் பார்த்தா வித்தியாசமா உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் வாங்கின அந்த முட்டையில பிரியாணிலே போட்டு வேக வச்சான்னு சொன்னாங்க பசங்க. அதனால எல்லாத்தையும் பிரியாணியில போட்டு ஃபைனலாக அடுப்பு கீழே இருக்கிற கறி எல்லாத்தையும் மேலே போட்டு டம் கட்டு ஃபினிஷிங் டச்சுக்கு நெய்யை ஊற்றிட்டு அப்புறம் பிரியாணி ஏற்றி இறக்கிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே. பிரியாணி நல்லா தான் இருந்தது. காரம் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறானுங்க. இவனுக்கு மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிடுறாங்க. எனக்கு அதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் டபராவே கழுவிட்டு அங்கே எடுத்து கிளம்பியாச்சு நண்பர்களே. வீக்கெண்டில் பசங்க கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் மனசுலாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து சமையதாக இருக்கட்டும், கும்பலாக இருந்து பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி போனபோது மனசுலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. உங்க பசங்க கூட இந்த மாதிரி எதனா பிளான்லாம் போட்டால் மறக்காம போயிடுங்க, மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ கடைக்கு போகலாம். டீ கடைக்கு வந்துட்டு டீயை குடிச்சிட்டு நீங்கள் நாளை முடிச்சு நண்பர்களே.